நீங்க நினைக்கிற தப்பு. அண்ணன் என்ன வேலைக்கு போக சொல்ல, நானா எடுத்த முடிவு. மாசம் 20,000 ரூபாய் சம்பளம். அது மட்டும் இல்ல பெரியப்பா, வீடு தருவான், கார் தருவான். ஆமா பெரியப்பா. நீ என்ன வீடு வாசல் இல்லாத வெறும்பயலா? நாங்களும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளோட பிறந்தவங்க தான். நீ ஒன்னும் என்ன பெரியப்பா நினைக்க வேண்டாம். இந்த ஊர்ல இருக்கிற சாதாரண மனுஷனா நினைச்சுக்க. உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரியுமா? இது தெரிஞ்ச வேலைக்கு போயிருப்பானா? அவன் அண்ணன் சொல்லிருக்க மாட்டான். ஏய், தென்னந்தோப்பு மாந்தோப்பு குத்தகையே மாசம் 2 லட்சம் ரூபாய் வருது தெரியுமா உனக்கு? பிச்சைக்கார காசு. 400 ஏக்கர்ல கரும்பு மட்டும் விளையுது. காவிரி நீர் பாசனத்துல 200 ஏக்கர் நெல் விளையுது. அது போக கம்பு, கடலை, சோளம், இந்த மாதிரி கணக்கே பார்க்க முடியாத சொத்து. இதெல்லாம் பரம்பரை சொத்து. ஆமா ஆமா, அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய சொத்து. நீ சொல்லிட்ட அண்ணனும் தம்பி சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய சொத்துனா, அண்ணனே தம்பி சொத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறானே. அனுபவிச்சுட்டு போட்டு. அட, நீயும் உங்க அண்ணனும் ஒரே அப்பனுக்கு தானே பிறந்தீங்க. உங்க அண்ணனுக்கு இந்த ஊருக்குள்ள இருக்கிற மரியாதையில ஒரு கால்வாசி உனக்கு இருக்கா? நல்ல யோசனை பண்ணி பாரு. உங்க அண்ணனை எங்க முதலாளின்னு இந்த ஊரே கொண்டாடுது. அவர் தம்பி நீயே, உன்னை யாராவது சின்ன முதலாளின்னு கூப்பிடுறாங்களா? ரொம்ப யோசிக்காதப்பா. எங்க தம்பி சரிக்கு சமமா வந்துட்டா தன்னுடைய மரியாதைக்கும் செல்வாக்கும் ஆபத்து வந்துருமோன்னு உங்க அண்ணனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலேயே சின்ன வயசுல உன்னை படிக்க வைக்கிறதுக்காக வெளியூருக்கு துரத்திட்டான். இப்ப வேலைக்கு போற. அட, நீயே எடுத்த முடிவா இருக்கட்டும். அத உன் அண்ணன் தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. நிறுத்தி இருக்கலாம், நிறுத்தலையே. இதுவே உங்க அப்பன் உயிரோட இருந்திருந்தா, ஏண்டா நாயே, நம்ம கிட்ட 1000 பேர் கை நீட்டி சம்பளம் வாங்குறாங்க, நீ ஒருத்தங்கிட்ட போய் கை கட்டி நிக்கணுமான்னு கேட்டிருப்பானல்ல. ஆத்தோட வெள்ளம் பண்ணால நாய் நக்கிட்டான குடிக்கணும். டேய், உண்மையை சொன்ன உனக்கு கேட்ட கோவம் வருது. அத நீ சொல்ல கூடாது. டேய், அவன் ஏதோ ஆதங்கத்திலையும் மேல இருக்கிற பாசத்திலையும் சொல்லிட்டா. இத பார் பாலு, எங்களுடைய குறிக்கோள உங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளார சண்டை வரக்கூடாதுங்கிறதுதான். இனிமேல் நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நாங்க சொல்றதுல நியாயம் இருக்குதா இல்லையாங்கிறத நீ தான் முடிவெடுக்கணும். நீ எடுக்கிற முடிவு எதுவா இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. எல்லாம் உனக்கு தான். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு பெரியப்பா. யோசி, நல்லா யோசி, வீட்டுக்கு போய் யோசி. எப்படி நாங்க குத்துறோம் ஊசி? பெருசு தைக்கிற மாதிரி கிழிச்சிட்ட. வாங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? உங்களுக்காக உங்க அண்ணன் சாப்பிடாம காத்துட்டு இருக்காரு. புருஷன் சாப்பிடாம சாப்பிட மாட்டேன்னு சொல்ற பொண்டாட்டிய பாத்திருக்கேன். ஆனா தம்பி சாப்பிடாம சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற அண்ணனை இப்பதான் பாக்குறேன். எனக்கு சாப்பாடு வேணாம், பசிக்கல. பாலு. அண்ணி, நான் வேலைக்கு போலன்னு அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. ஏன் போகல? போக பிடிக்கல. பிடிக்கலையா? ஆமா, நான் இங்கே இருக்க போறேன். டேய், நான் ஊரெல்லாம் சொல்லிட்டேன்டா. என் தம்பிக்கு டெல்லியில வேலை, மாசம் 20,000 ரூபாய் சம்பளம், தனி வீடு, காருன்னு எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன பெரிய 20,000 ரூபாய் சம்பளம்? நம்ம தென்னந்தோப்புல காத்துல விழுற தேங்காயும் மட்டையும் வித்தாலே மாசம் 30,000 ரூபாய் வரும். ஏண்டா, நானா போச்சனே? நீ தானே போறேன்னு சொன்ன. ஆமா, நான் சொன்னேன், விவரம் இல்லாம சொன்னேன். ஆனா என்ன ஊர் விட்டு அனுப்புறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதான் உடனே எல்லா ஏற்பாடு பண்ணிட்டீங்க. டேய், என்னமா சொல்றான்? இவன் ஊரை விட்டு போறதுல எனக்கு என்னமா சந்தோஷம்? ஏண்டா இப்படி பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? நல்ல யோசனை பண்ணி தான் பேசுறேன். ஆமா, நான் சின்ன பையன் தான், விவரம் இல்லாம பேசிட்டேன். இவர் என்ன பண்ணிருக்கணும்? என்ன போவ நான் தடுத்துக்கலாம்ல. இதுவே அப்பா உயிரோடு இருந்தா, ஏண்டா நாயே, நம்ம கிட்ட 1000 பேர் கை நீட்டி சம்பளம் வாங்கும் போது நீ ஏண்டா மத்தவங்க கிட்ட வேலை செய்யணும்னு கேட்டிருப்பாரா இல்லையா? பாலு, உங்க அண்ணன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அவரை போய் நீ... அவன் இஷ்டப்படியே செய்யட்டும். அம்மா, கோபத்துல அவனை எதுவும் பேசிடாதீங்க. என்னங்க, சாப்பாடு தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இந்த பாலையாவது குடிங்க.
எனக்கு ஒண்ணு வேண்டாம், தொந்தரவு பண்ணாத. அவர்தான் ஏதோ குழம்பி போய் பேசுறாருன்னா சின்ன வயசு தானே. யாரு சின்ன பையன்? அறிவு கிட்டவளே, நினைச்சு பேசுறான். எம்எல்ஏ பழி போடுறான். நான் அவனை வேலைக்கு போச்சேன்னு அவனா போறேங்கிறான், அப்புறம் போக மாட்டேன்னு சொல்றான். ஒண்ணு தனக்கா தெரியணும், இல்ல சொல்றவங்க பேச்சு அதை கேட்கணும். இந்த வயசு அப்படிங்க. முதல்ல அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, எல்லாம் சரியா போயிடும். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அதனால தான் சொல்றேன். இந்த பார், நான் அவனுக்கு 4 இடத்துல பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் அமையல. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. அவருக்கு வரப்போற பொண்டாட்டி அவர் மனசுக்கு பிடிச்சவளா இருக்கணுமா, இல்ல உங்க மனசுக்கு பிடிச்சவளா இருக்கணுமா? அவன் யார் மேலே அதை ஆசைப்படுறானா? ஆமா. யாரு? சொல்லு. என் தங்கச்சி எங்க அப்பாவோட சின்ன வீட்டுக்கு பிறந்தவ. அவளும் உங்களுக்கு மாமா பொண்ணு தானே? யாரு புரியாம பேசுற? என்னதான் மாமா மகளா இருந்தாலும் அவ ஒப்பாட்டி மக தானே. தம்பிக்கு இப்படி தகுதி இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஊர்ல பேச மாட்டாங்க. நீங்களே இப்படி பேசினா எப்படி? நியாயம்னு வந்தப்போ நீங்க ஊரே எதிர்த்துக்கல. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அச்சா, அதெல்லாம் இல்ல. இதுக்கு அம்மா சம்மதிக்கணுமே. நீங்க நினைச்சா முடியும், உங்க வார்த்தையை அம்மா தட்ட மாட்டாங்க. வாங்க உள்ள வாங்க. என்னங்க? எந்தா கோயிலுக்கு போறேன்னு உடனே வந்துட்டா? கோவில் என்ன இன்னைக்கு லீவா? யார் வந்திருக்காங்க பாருங்க. யாரு? உங்க மாப்பிள்ளை. இங்க இங்க உங்களை இங்க பார்க்க வேண்டிய வேலை வந்துருச்சு மாமா. வாங்க பேசுவோம். உட்காருங்க. மாமா, பழசெல்லாம் மறந்துடுங்க. அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். அந்த நேரத்துல நானும் கொஞ்சம் கோவமா இருந்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், என் பொண்ணு அந்த கேனப்பயலுக்கு எப்படி கட்டி கொடுக்க சம்மதிச்சேன்னு. இப்ப நினைச்சா கூட ஒன்றும் புரியல. ஆத்திரம் அறிவை மழுங்கடிச்சிருச்சு. சமயத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. நானே வீட்டுக்கு வரலாம் தான் நினைச்சேன். என் தப்பு. என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. உங்க முகத்தை பார்க்க வெக்கமா இருந்தது. நியாயமா பார்க்க போனா நீங்க தான் என்ன மன்னிக்கணும். மாமா, நான் இங்க எதுக்கு வந்தேன் தெரியுமா? நம்ம பாலு உங்க பொண்ணு காவேரியோட நெருங்கி பழகிறதா கேள்விப்பட்டேன். என்ன? ஆளோட நெருங்கி பழகிறாளா? அடிச்சிருப்பால. மாமா மாமா எங்க பொண்ணு காவேரி. மாமா சும்மா இருங்க. வாங்க பாடிங்கன்னா பாலுவோட நெருங்கி பழகுறியா? பாத்தியா, கேட்கிறேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. தொடப்ப கட்டிக்கு கேக்குது. மாமா 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 சொல்லுடி. மாமா அவசரப்படாதீங்க. சும்மா இருங்க மாப்ள. நான் சொல்றத கேளுங்க. அவங்க 2 பேரும் சின்னஞ்சிருசுங்க. ஒருத்தர் விரும்புறாங்க. அதை நாம ஏன் தடுக்கணும்? பாலுக்கு உங்க பொண்ணை கேட்க தான் வந்த மாமா. மாப்ள, உங்க அம்மாவை கேட்டீங்களா? கேட்டேன். கல்யாணி அவதான் சம்பந்தம் பேசிட்டு வர சொன்னா. நல்லா யோசிச்சீங்களா? நம்ம பங்களிங்க எதிர்ப்பாங்க, கௌரவம் போயிடுச்சேன்னு குதிப்பாங்க. கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க. என் கல்யாணத்துக்கு கூட தான் யாருமே வரல, அம்மாவை தவிர. மாப்பிள்ள, எல்லாரும் முன்னாடி நான் உங்க அவமானப்படுத்தினேன், ஆள் வச்சு அடிக்க ஏற்பாடு பண்ணேன். ஆனா நீங்க என் பொண்ணு கல்யாணம் ஏத்துக்கிட்டு என்ன காப்பாத்துனீங்க, கௌரவப்படுத்தினீங்க. ஏதோ சந்தர்ப்ப வசத்தால இவளை நான் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை ஆரம்பத்துல ஊர்ஜனங்க ரொம்ப கேவலமா பேசினாங்க. நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஏன்னா அவளை கௌரவமா வாழ வைக்க வேண்டிய சக்தி என்கிட்ட இருந்தது. ஆடா, அவளுக்கு பிறந்த காவேரி முறையில் அவன் பிறந்த பொண்ணாச்சுன்னு ஏற்கனவே ஊர்ஜனங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளை நம்ம ஜாதியில முறைப்படி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்?
அவளுடைய எதிர்காலம் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். நீங்க பெருந்தன்மையோட வந்து உங்க தம்பிக்கு என் பொண்ணு கேட்டு இப்போ என்ன காப்பாத்திட்டீங்க. ஐஸ்புரா உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். நீங்க வசந்துட்டீங்க மாப்பிள்ள, வசந்துட்டீங்க. மாமா நான் வரேன் மாமா. அப்பா ரொம்ப அடிச்சுனா கண்ணு.